கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 14 அதனுடைய 11வது வசனம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆசா தேவனுடைய இரக்கத்தினாலே தன்னுடைய தகப்பனாகிய அபியாவின் ஸ்தானத்திலே அவன் யூதேயாவின் மேல் ராஜாவாகிறான். ராஜாவாகி தங்களுக்கு சமாதானம் இருக்கும்போது தேசத்தை கட்டி பலப்படுத்துகிறார்கள். இந்த வேளையிலே சேரா என்று சொல்லுகிற எத்தியோப்பியாவின் ராஜா மிகுந்த இராணுவ பலத்தோடு 10 லட்சத்திற்கு அதிகமான நபர்களோடு கூட அந்த ஆசாவை எதிர்க்க ஆசாவின் மேல் ஆசாவோடு யுத்தம் பண்ணுவதற்காக வந்து அங்கே யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகிறார்கள். இந்த ஆசாவுக்குடைய பக்கத்திலேயும் பல லட்சம் பேர் யுத்த வீரர்களாக அங்கே காணப்பட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசா தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய அந்த நெருக்கடியான நேரத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புவித்து தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய வல்லமையுள்ள செயல்கள் விளங்கும்படியாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தன்னை ஒப்புவித்து ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஜெபித்து விட்டு சொல்லுகிற, ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ பலத்திலே நிற்கிறோம். மனுஷன் அல்லது இந்த தேவனை அறியாத அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே தன்னுடைய பிரச்சனை, தான் எதிர்கொள்ளுகிற பிரச்சனையை தேவனுடைய காரியமாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அவன் நிற்பதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்த அந்த விஷயங்களிலே கூட நின்று யுத்தம் பண்ணி ஆசாவுக்கு ஜெயத்தை கொடுப்பதையும் நாம் இங்கே வாசித்தருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு எதிர்க்க திராணி இருந்தாலும் இல்லது இல்லாவிட்டாலும், பேச வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு எதிராக இந்த உலகம் பொல்லாத மனிதன் செய்யும் பொழுது நாம் பதில் சொல்லுகிறவர்களாக பதில் செய்கிறவர்களாக இராதபடி இந்த ஆசாவை போல தேவ சமூகத்தில் தேவனுடைய கரத்தில், என் பிரச்சனை இல்லைப்பா, உங்கள் பிள்ளைனா உங்கள் பிரச்சனை என்று சொல்லி இந்த ஆசாவை மாதிரி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களிலே நமக்கு ஜெயத்தை தந்து மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்காத, தேவனுடைய கரங்களில் சமர்ப்பிக்காத எந்த விஷயத்திற்கும் தேவனிடத்திலிருந்து ஜெயமோ பதிலோ வருவதில்லை. இன்றைக்கு தாசாவை போல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய கரங்களிலே ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து தேவன் கிரியை செய்வதற்கு எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசா சொல்லி சமர்ப்பித்தது போல நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் பொல்லாத மனுஷ தந்திரங்கள், வல்லமைகள், மனுஷ எரிச்சல்கள், பொறாமைகள், வீணான காரியங்கள், மனுஷனால் உருவாக்கப்படுகிற எந்த பொல்லாத கிரியைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி நம்மை காத்து ஜெயத்தை தருகிற மகிமைப்படுத்துகிற தேவனாக கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவார். நாம் இந்த ஆசாவை போல நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் தேவ சமூகத்திலே சமர்ப்பித்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஜெயத்தை சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசா அரசாண்ட நாட்களிலே சேரா என்கிற எத்தியோப்பியாவின் ராஜாவினுடைய பயங்கரமான சேனைக்கு முன்பாக
தனக்கு நிற்க பலன் இருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிற, ஆண்டவரே எங்களை இரட்சிக்கிறது கொஞ்சம் பேரை கொண்டாகலாம், அநேக பேரை கொண்டாகலாம். ஆண்டவரை பலன் உள்ளவனுக்காகலாம், பலனற்றவனுக்காகலாம் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி தன்னை சமர்ப்பித்து தன்னுடைய விஷயங்களையும் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். மனுஷன் மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறான். அந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாய் மாறினது. கர்த்தர் அவனுக்கு முன்னின்று சத்துருக்களை முறியடித்து ஜெயத்தை கட்டளையிடுகிறே. தகப்பனே, நாங்களும் வாழ்விலே ஜெயத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் அனுபவிக்க இந்த ஆசா செய்தது போல கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் சகலவற்றை ஒப்புவித்து காத்திருக்க கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படியே நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.